Hi friends, welcome to Poriyalanin Payanam. Next பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா லேட் இயர்லி யூஷுவல். சரிங்களா, லேட் அண்ட் இயர்லி யூஷுவல் இந்த டாபிக்ஸில் நம்ம இந்த வீடியோஸில் ஒரு 3 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். லேட் அண்ட் இயர்லி யூஷுவலில் அது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலான மெத்தடை நம்ம இங்கே பார்க்கலாம். சரிங்களா, ஒரு டெக்னிக்கல் கோலர்னால அகெயின் ஷூட் பண்ணுறேன். ஸோ கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மெத்தடை சால்வ் பண்ணுறதுக்கு சிம்பிளான ஒரு டெக்னிக். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஆல்ரெடி ப்ரீவியஸ் 2 வீடியோஸில் யூஸ் பண்ண அதே சேம் டெக்னிக் தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். 2 டைம் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா, ஒருத்தர் கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக போயிருப்பார், அப்போது டைம் வந்து அவருக்கு அதிகமாக இருக்கும். இன்னொருத்தர் கண்டிப்பாக வந்து லேட்டாக போயிருக்காரு. ரெண்டுத்துக்கும் உண்டான டிஃப்ரென்ஸு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த இடத்துல ஸ்மால் டி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ், அவ்வளோதான். சரிங்களா, இந்த இடத்துல ஸ்பீடு வந்து டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் ஸ்பீட். அப்படின்னா டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். ஓகேங்களா, கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த இடத்துல D1 D2. ஓகேங்களா, அது கொஷின்ஸில் மோரார்லெஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த D1 அண்ட் D2 இது ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு ஒரு பையன் போகிறான், இல்லை பையன் வந்து ஸ்கூலில் இருந்து வீட்டுக்கு போகிறான், இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட அந்த டெஸ்டினேஷன் டிஸ்டன்ஸ் வந்து சேமாக இருக்க போது. ஸோ D1 D2 நம்ம பேசிக்காக Dன்னு எடுத்துப்போம், கொஷின்ஸ் எல்லாம் சொல்கிறேன். சரிங்களா, அதே போல் இந்த N1 எப்பொழுதுமே வந்து N2வை விட கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா, அப்படி கம்மியாக இருந்தால் மட்டும்தான் இதோட டோட்டல் வேல்யூ அதிகமாக இருக்கும். நம்மளுக்கு மைனஸ் பண்ணும்போது இதோட டைம் வேல்யூ வந்து நம்மளுக்கு பாசிட்டிவில் கிடைக்கும். சரிங்களா, கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. N1ஓட வேல்யூ கம்மியாக இருக்கணும் N2வை விட. ஓகேங்களா, அடுத்தது இந்த ஸ்மால் டி பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் ப்ராப்ளத்தில் நம்மளுக்கு டேரெக்டாகவே கொடுத்துருவாங்க. சரிங்களா, இந்த லேட் இயர்லி ப்ராப்ளத்தில் மட்டும் ஓகேங்களா இயர்லி வந்தது அப்படின்னா அதை நம்ம ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் லேட் வந்ததுனால மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ரெண்டையும் கம்பைன் ஆகிட்டு வந்தது அப்படின்னா அந்த 2 டைமையும் ஆட் பண்ணி ஓகேங்களா 2 டைமையும் ஆட் பண்ணி சம்மேஷன் பண்ணி இந்த ஸ்மால் டி இருக்கக்கூடிய இடத்துல நம்மளுக்கு ஆட் போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா, இது எல்லாமே வந்து டீட்டெயிலாக இந்த 3 ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் போதே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வாங்க ப்ராப்ளத்துக்குள்ளே போயிடலாம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின், வாக்கிங் 6th by 7th of his usual speed. ஓகேங்களா, a man is 12 minutes late. The usual time taken him to cover the distance is. சரிங்களா, யூஸ்வலாக அவங்க கடக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிங்களா, அவர் யூஸ்வலாக போகக்கூடிய ஸ்பீடை விட அதாவது 6/7 ஆஃப் ஸ்பீடில் போனார் அப்படின்னா 12 மினிட்ஸ் வந்து அவர் லேட்டாக போயிருக்கிறாரு. சரிங்களா, இந்த கொஷின்ஸ்லேருந்து நம்ம நோட் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் லெட் n. ஓகேங்களா, நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா யூஸ்வல் ஸ்பீட். ஓகேங்களா, யூஸ்வல் ஸ்பீடு வந்து நம்ம வந்து என்னென்னு எடுத்துக்க போகிறோம். நம்ம கொஷினில் கொடுத்தது என்ன அப்படின்னா 6/7 ஆஃப் ஸ்பீட். இந்த ஸ்பீடில் போடும்போது 12 மினிட்ஸ் வந்து அவங்க லேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நார்மலாக போகக்கூடிய ஸ்பீடை விட இது போகும்போது கண்டிப்பாக 12 நிமிஷம் வந்து லேட். கரெக்டுங்களா, அப்போது 2 டைம் டிஃப்ரென்ஸ் வந்து 12 மினிட். ஓகேங்களா, டைம் டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு தெரியும் என்ன அப்படின்னா D1 டிவைடட் பை எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி பார்த்த சேம் கான்செப்ட் N1 மைனஸ் D2 இன்ட்டு இந்த இடத்துல டைம் டிஃப்ரென்ஸ். கரெக்டுங்களா, இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு தெரியாது. கரெக்டுங்களா, ஸோ அந்த டிஸ்டன்ஸை நம்ம Dன்னு எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா, ஏன்னா 2 டிஸ்டன்ஸுமே வந்து காமன் தான். ஸோ Dன்னு எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு N. கரெக்டுங்களா, இந்த இடத்துல N1. ஓகேங்களா, இந்த N1 இருக்கிற இடத்துல ஒரு ஜென்ரலாக நோட் பண்ணிக்கோங்க, எப்பொழுதுமே வந்து லேட்டாக போகக்கூடிய அந்த ஸ்பீடை தான் நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணோம். ஏன்னு சொல்லுங்கள், ஏன்னா வந்து அதோட டைம் தான் அதிகமாக இருக்க போகுது. கரெக்டுங்களா, லேட்டாக யார் போகிறாங்களோ அவங்களோட டைம் தான் அதிகமாக இருக்கும். அதிகமாக இருக்கக்கூடிய டைம் மைனஸ் மினிமம் இருக்கக்கூடிய டைம் ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். கரெக்டுங்களா, பேசிக் ஜென்ரல் கான்செப்ட். ஓகேங்களா, அப்போ D டிவைடட் பை 6/7 n. ஓகேங்களா, மைனஸ் D2 காமன் D, N2 ஸ்பீட் வந்து ஆஸ் யூஷுவல் ஸ்பீட் n ஈக்குவல் டு 12 மினிட்ஸ்.
ஓகேங்களா. இதை நம்ம இப்போ சிம்பிளிஃபிகேஷன் பண்ண போகிறோம். சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது 7/6 minus 1 காமனாக d/n நம்ம வெளியே எடுத்தாச்சு, = 12. ஓகேங்களா. இப்போது 6 1/6 d/n equal to 12 minutes. d/n equal to 72 minutes. நம்மளுக்கு இந்த இடத்துல d/n d/n என்னது இந்த இடத்துல நம்மளுக்கு டைம். கரெக்டுங்களா. அவங்க கொஷினில் கேட்டதும் அதே தான். யூஸ்வலாக டைம் எவ்வளோ எடுத்துக்குவோம் அப்படின்றது தான் கொஷின். கரெக்டுங்களா. ஸோ இப்போ நம்ம டைரெக்டாகவே எழுதிக்கலாம். ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா 72 மினிட்ஸ்ன்றது நம்மளுக்கு டைரெக்டாக இல்லை. ஸோ இதை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம், 1 hour 12 minutes. அப்போ ஆப்ஷன் C is the correct answer. Problem: walking at 5 km per hour, a student reaches his school from his house 50 minutes earlier, and walking at 3 km per hour, he is late by 9 minutes. What is the distance between his school and house? அதாவது ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. நம்ம எப்பயுமே எழுதக்கூடிய ஜென்ரல் ஃபார்முலாஸ் என்ன எழுதிப்போம், t1 n1 minus t2 n2 equal to t. ஓகேங்களா. இப்போது இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு ரெண்டுமே வந்து சேம். ஸோ நம்ம ரெண்டுமே வந்து d1 d2 ரெண்டுமே வந்து ஈக்குவல். கரெக்டுங்களா. dன்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். ரெண்டோட ஸ்பீடும் வந்து வெவ்வேறு. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஸ்பீடு வந்து 5 km/h ஸ்டூடெண்ட் போயிருக்காரு. ஸோ இதில் யார் கம்மியாக போயிருக்கிறாங்களோ அவங்க தான், அதாவது லேட்டாக யார் போயிருக்கிறாங்களோ அவங்களோட டைம் தான் அதிகமாக இருக்கும். கரெக்டுங்களா. இந்த விஷயத்தை மறந்துடாதீங்க. ஸோ கம்மியாக இருக்கக்கூடிய ஸ்பீடை தான் நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். ஸோ 3 km/h. ஸோ இந்த இடத்துல 3. ஓகேங்களா. மைனஸ் d/, இந்த இடத்துல 5 ஈக்குவல் டு இந்த t. இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய மெயின் இந்த கொஷின்ஸில் இருந்து மெயினாக எடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த t. ஓகேங்களா. இந்த கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் 50 minutes earlier and 9 minutes late. ஓகேங்களா. எர்லியர் லேட் ரெண்டுமே கலந்து வந்திருக்கு. ஸோ நம்ம இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். அப்படின்னும் போது 15 minutes + 9 minutes, ஸோ 24 minutes நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இதிலிருந்து அவங்க கொஷினில் கேட்டது டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஸ்கூலோட டிஸ்டன்ஸ், அதாவது ஸ்கூலுக்கும் ஹவுஸுக்கும் இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸை தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம டேரெக்டாக டிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர். ஸோ கிராஸ் மல்டிஃபிகேஷன் பண்ணுவோம். 5 minus 3 15 equal to 24 t. ஓகேங்களா. d equal to 24 into 50 divided by 2, 12 1 30 இதில் ஒரு சின்ன மைனர் மிஸ்டேக். அது என்னன்னு பாருங்கள். நிறைய பேர் வந்து இந்த மிஸ்டேக் காமனாக பண்ணுவோம். ஓகேங்களா. இது என்ன மிஸ்டேக்குன்னு சொல்லிட்டு நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அந்த கொஷின்ஸில் இருந்து அதோட மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டிட் பண்ணியிருப்போம். கரெக்டுங்களா. இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டிட் பண்ணது என்ன அப்படின்னா 3 km/h. அதே போல் இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டிட் பண்ணது 5 km/h. ஆனால் இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டிட் பண்ணது 24 minutes. ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம ஹவராக கன்வெர்ட் பண்ணியிருக்கணும். இதுதான் மெயின் நிறைய பேர் தப்பு பண்ணக்கூடிய விஷயம். எல்லாமே நம்மளுக்கு காமனாக தெரியும். ஸோ இந்த இடத்துல நம்ம 24 போட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய இது வந்து நம்ம அப்படியே சால்வ் பண்ணியிருப்போம். சரிங்களா. அப்போ கண்டிப்பாக வந்து ஆன்சர் வந்து தப்பாக தான் வரும். ஓகேங்களா. இந்த இடத்துல மினிட்டை கண்டிப்பாக ஹவரை சேஞ்ச் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. இங்கே நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணுறோமோ சேம் அதே இடத்துல தான் நம்ம அங்கேயும் சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ டிவைடட் பை இந்த இடத்துல 60. ஓகேங்களா. அப்போது இந்த இது கண்டிப்பாக போடக்கூடாது, ராங். இது போல் தான் போடணும். ஸோ 60 நம்ம இதிலிருந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது d equal to 24 divided by 60 15 divided by 2 4 times 6 times கேன்சல் பண்ணும்போது 3.
So difference is 3 kilometer. So option B is the correct answer. ஜென்ரலாக நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன்ஸை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா விதமான கொஷின்ஸையும் சால்வ் பண்ணிடலாம் ஈஸியாக. சரிங்களா? அது இன்னும் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். அதை நீங்கள் பார்த்துட்டு பின்னாடி நீங்கள் புக்கை எடுத்து கண்டிப்பாக சால்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின். A boy working at a speed of 20 km per hour reached his school 30 minutes late. The next time he increased the speed by 4 km per hour, but still he late by 10 minutes. Find the distance of school from the house. சரிங்களா? எப்பயுமே வந்து கொஷின்ஸில் லேட் அண்ட் டைம் யூஸ்வல் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கனாவே வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ் d1 divided by n1 minus d2 divided by n2 equal to t. இந்த ஃபார்முலாஸை நம்ம நீட்டாக எழுதிப்போம். சரிங்களா? இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து சேம். ஸோ நம்ம வந்து எடுத்துக்க போகிறது d1 d2 ரெண்டுமே வந்து ஈக்குவல். ஸோ டின்னு எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு a boy working at a speed of 20 km he reaches 30 minutes late. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைம் he is increased speed of 4 km per hour. ஓகேங்களா? இந்த இடத்துல கிளியராக நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் இன்க்ரீஸ்டு ஸ்பீட் பை. ஓகேங்களா? ஸ்பீட் பைன்னும் போது அதிலிருந்து ப்ளஸ் பண்ணணும். ஓகேங்களா? இன்க்ரீஸ்டு டிக்ரீஸ் ஸ்பீட் பைன்னும் போது அதிலிருந்து நம்ம மைனஸ் பண்ணியிருக்கணும். ஸோ கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு மினிமமாக எடுத்துக்கக்கூடிய டைம், அதாவது ஸ்பீடு கம்மியாக இருக்கிறவங்க தான் லேட். ஸ்பீடு கம்மியாக இருக்கிறவங்க யார்? 20 km per hour. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தெளிப்போம் d divided by 20 km per hour. ஓகேங்களா? மைனஸ் d divided by n2. n2ன்றவங்க நார்மலாக இருக்கக்கூடியவங்க, நார்மலாக 24. ஓகேங்களா? ஏன் 24 அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஏன்னா இன்க்ரீஸ்டு பை 4 km per hour. ஆல்ரெடி நார்மல் ஸ்பீடு வந்து 20. கரெக்டுங்களா? 20 + 4 24. நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஃபஸ்ட்டு யாரை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் வேண்டாம். இந்த இடத்துல போடக்கூடியவங்க கண்டிப்பாக வந்து இதோட டோட்டல் டைம் அதிகமாக தான் இருக்கணும். டோட்டல் டைம் அதிகமாக இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துல வரக்கூடிய ஸ்பீடு கம்மியாக தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ கம்மியாக இருக்கக்கூடிய ஸ்பீடை ஃபஸ்ட்டு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும் n1க்கு. ஓகேங்களா? ஈக்குவல் டு t. இந்த இடத்துல லேட் அண்ட் லேட். ஓகேங்களா? லேட் வரும்போது நம்ம ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணியிருக்கணும். அப்போது 30 - 10 ரிமைனிங் இருக்கக்கூடியது 20. ஓகேங்களா? இந்த இடத்துல 20 minutes. போன சம்லேயே பார்த்துருப்போம் மினிட்ஸில் இருக்குது, இங்கே இந்த இடத்துல நம்மளுக்கு ஹவர் இருக்குது. ஸோ டிவைடட் பை 60. ஸோ நம்மளுக்கு இப்போது ஹவர்ஸில் கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போது இதிலிருந்து காமனாக டிஏ மட்டும் வெளியே எடுத்துகிட்டு டிஏ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர். டிஏ மட்டும் காமனாக வெளியே எடுத்துருவோம். 24 - 20 divided by 8 2 4 0 20 divided by 60. ஸோ டிஏ மட்டும் காமனாக வச்சுக்கிட்டு 20 480 divided by 60 4 8 48. ஸோ 4 2 times. ஸோ 40 km. So option A is the correct answer. பார்த்த 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்லையும் நம்ம சேம் இந்த ஈக்குவேஷன் தான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த ஈக்குவேஷன்ஸ்லேருந்து நம்ம டிஃபிகல்ட்டாக ஃபேஸ் பண்ணது 2 விஷயம். சரிங்களா? டிஸ்டன்ஸ் எல்லாமே காமன். ஸோ நம்ம டின்னு எடுத்துக்க போகிறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா இந்த n1 ஸ்பீடு வந்து எதை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியுதில்ல ஒரு சிலருக்கு. அதே போல் n2 ஸ்பீடு வந்து என்னன்னு சொல்லிட்டு தெரியாது. n1 ஓகேங்களா? n1 கண்டிப்பாக n2 ஸ்பீடை விட கம்மியாக தான் இருக்கணும். ஓகேங்களா? கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதாவது n1 ஸ்பீட் n2 ஸ்பீடை விட கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கணும். ஓகேங்களா? சிம்பிள். இப்போது ஃபஸ்ட்டு டவுட் கிளியர் ஆகிடுச்சு. செகண்ட் டவுட், இந்த ஸ்மால் டி வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாகவே தந்துட்டாங்க. இவ்வளோ மினிட்ஸ் வந்து நம்ம ஃப்ராக்ஷன் ஆஃப் ஸ்பீடு எடுத்துக்கும் போது லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைரெக்டாக அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டோம். கரெக்டுங்களா?
அடுத்தது சம்மில் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இயர்லி லேட்டு கொடுத்துருந்தாங்க. இந்த சம்மில் லேட் கொடுத்துருக்குறாங்க. இன்கேஸ் நெக்ஸ்ட் சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா இயர்லி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இயர்லி ஆப்போசிட், அதாவது லேட் இயர்லி லேட் இந்த மாதிரி வந்தது தான் ப்ளஸ். ஓகேங்களா? சேம் டைப் வந்தது அப்படின்னா அது மைனஸ். ஓகேங்களா? அவங்க எத்தனை மினிட்ஸ் லேட் ஆகுது, எத்தனை மினிட்ஸ் லேட் ஆகுது, அது வந்து செகண்ட் டவுட். ஓகேங்களா? இது உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? தேர்ட் ஒன் நிறைய பேர் தப்பு பண்ணக்கூடிய இடம் எது அப்படின்னா இந்த 60 மினிட்ஸ். ஓகேங்களா? இந்த இடத்துல கண்டிப்பாக மோர் ஆர் லெஸ் நம்மளுக்கு மினிட்டில் தான் கொடுப்பாங்க. கண்டிப்பாக நம்ம அவராக சேஞ்ச் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அவராக சேஞ்ச் பண்ணாமல் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆன்சர் வந்து உங்களுக்கு தப்பாக தான் வரும். சரிங்களா? இப்போ இன்னும் யூஸ்வலாக நிறையா ப்ராப்ளம் பார்க்கலாம்.